எக்ஸசைஸ் 10.1 10.1ல் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோவிங் ஷேப்ஸ். அவங்க கொடுத்துருக்க ஷேப்ஸுக்கு நம்ம வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த, அது ஸ்கொயராக ரெக்டாங்கிளான்னு கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோவிங் ஷேப்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, முதல்ல உள்ளது வந்து டயக்ராம் பார்க்கலாமா. ஏ வந்து பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ஏ பாருங்கள், இதுதான் ஸ்கொயரு. சரி, இப்போ இதில் ஏ பி, இது சி, இது டி, அப்படி தானே. சரி, இப்போ இதில் மார்க் பண்ணிக்கலாமா. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2.5ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் ஃபார்முலா. பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, 4a யூனிட்ஸ். அதுதான் அடுத்த ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். பெரிமீட்டர் ஆஃப் இதுனா இது வந்து ஸ்கொயர் ஷேப் தானே. அப்போ ஃபார்முலா வந்து பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர். ஸ்கொயர் வந்து என்னது, 4a யூனிட்ஸ், அப்படி தானே. அப்போ 4a யூனிட்ஸ் கண்டிப்பாக போடணும், யூனிட்ஸ். இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு வந்து ஏயோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 2.5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம அந்த 4 கூட நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. பாருங்கள், அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2.5. அப்போ 2.5 விச் இஸ் ஈக்குவல் டு 2.5 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 4s are 20, 0 2 2 4s are 9 10. அப்போ என்ன வரும், நம்ம வந்து 4 கூட 2.5 நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 10. ஏன்னா ஒரு நம்பர் கழிச்சு புள்ளிக்கும்போது நம்மளும் ஒரு நம்பர் கழிச்சு யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்ம 10.0 நம்ம எழுதிக்கலாம் 10 சென்டிமீட்டர்னு கூட நம்ம. ஏன்னா இது வந்து சென்டிமீட்டரில் தான், இதுவே அவங்க சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ எழுதும்போது சென்டிமீட்டரில் தான் நீங்கள் போடணும். அடுத்து வந்து நம்ம பி சம் பார்க்கலாமா. பி என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். டயக்ராம் போடுறேன். ஃபஸ்ட்டு டயக்ராம் நல்லா புரிஞ்சிட்டுனா உங்களுக்கு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக போட்டுடலாம். சரி, இது வந்து 7ன்னு சொல்லிட்டாங்க, 7 சென்டிமீட்டர். இது வந்து 10 சென்டிமீட்டர். சரி, அப்போ ஒன்று வந்து லென்த்து, இன்னொன்று வந்து பிரெத்துன்னு எடுத்துக்கலாமா. எப்போ லென்த் விச் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர், பிரெத் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 10 சென்டிமீட்டர். ஓகேவா. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வந்து பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் வந்து இது வந்து கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி தானே இருக்குது. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் அப்படின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள். அப்போ ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது, என்ன ஃபார்முலா போடுவீங்க, 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி, அதுதான் வந்து ஃபார்முலா. அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஃபார்முலா எழுதிக்கலாம், 2 இன்ட்டு எல் ப்ளஸ்ஸு பி, அப்படி தானே. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல்லோட வேல்யூ, லென்த்தோட வேல்யூ பிரெத்தோட வேல்யூ எழுதணும். எல்லோட வேல்யூ 10 ப்ளஸ் பிரெத்தோட வேல்யூ 7. அப்போ என்ன வரும், 2 இன்ட்டு 10 + 7 என்னது 17. ஏன்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 17 கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் 17ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 34. அப்போ 34 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம்மில் வந்து சி சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதுவும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்த சம் பாருங்கள், சி பாருங்கள். இப்போ சி பார்க்கலாமா. சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டயக்ராம் ஃபஸ்ட்டு பாருங்கள்.
இது வந்து 5 சென்டிமீட்டர். .25 மீட்டர். இப்போ என்ன இருக்குது, இது டி, இது என்ன எடுத்துக்கலாம் இ, இது எஃப், இது என்னது ஜி. சரி, இப்போ இது வந்து டயக்ராம் புரிஞ்சுதா? அப்போ அதே மாதிரி தான் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலாவை நீங்கள் முதல்ல எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னது, பெரிமீட்டர் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு என்ன, ஸ்கொயர்னா தான் 4, ரெக்டாங்கிள் வந்து என்னது 2 × L + B. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவீங்க, எல்லோட வேல்யூ ஒன்று 5, இன்னொன்று வந்து பெர்த்தோட வேல்யூ வந்து என்னது 0.025. அப்போது 2 × L வந்து 5 + 0.025 அப்படி தானே, விச் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படி போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5.000 0.025. ஏன்னா 0.025 நீங்கள் போட்டுட்டு 5க்கு அடுத்து ஒன்றுமே இல்லைனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோஸ் அடிக்கிடலாம். அப்போ என்ன வரும், 5, அடுத்து 2, அடுத்து 0, அடுத்து என்னது 5. அப்போ என்ன வரும், 5.025. இப்போ என்ன பண்ணலாம், உள்ள 2 கூட மல்டிப்ளை பண்ணணும். 2 கூட மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 5 2s are 10, 0 1 இருக்கும், 2 2s are 4, 1 5, 0 2s are 0, அடுத்து 5 2s are 10. அப்போ என்ன வரும், 10 தான் ஆன்சர் வரும். அதில் புக்கில் 15 கொடுத்துருப்பாங்க, அது தப்பு, இதுதான் ஆன்சர். அடுத்து நம்ம வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இவ்வளோதான் இந்த வீடியோ. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.